என்னடா பேசுற நீ? புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? டேய், நீ சொல்றதெல்லாம் நிஜமா? ஆமாண்டா, என் பொண்டாட்டி எப்பவுமே எனக்கு மட்டுமே சொந்தம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் பொய்ன்னு இப்பதானே தெரிஞ்சது. காலேஜ் படிக்கும் போதே அந்த கருமத்தை பண்ணி தொலைச்சிருக்காடா. அதெல்லாம் மூடி மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணிட்டா அது துரோகம் இல்லையடா. என் மனசு எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா? ஏண்டா, ஒருத்தி எதுக்குடா நம்ம ஒய்ஃபை ஏத்துக்கிறோம்? அவன் நமக்கு விசுவாசமா சொந்தமா இருப்பான் தானே? என்னை ஏமாத்திடா. இப்ப என்ன பண்ணலான் இருக்க? என்ன பண்றது? வேற வழியே இல்ல. எப்படியும் அவன் கூட வாழ முடியாது. டைவர்ஸ் தான். என்னடா யோசிக்கிற? இவ்வளவு பெரிய முடிவை நீ எடுத்துட்டு என்கிட்ட ஏன்டா யோசனை கேக்குற? என் வருத்தத்தை ஷேர் பண்ணிப்பேன்னு தானே உங்ககிட்ட நான் பேசுறேன். சோ டைவர்ஸ் பண்ண போற? ஆமா. நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன், ஒளிமறைவு இல்லாம சொல்றியா? கேளு. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? அது எமல உயிரே வச்சிருக்கா. நான் இல்லைன்னா சாப்பிடவே மாட்டா. அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனா அது எல்லாமே நடிப்புன்னு தெரியுதுடா. பொய்யா இருக்காடா. அது எப்படிடா உன் மேல உயிரே வச்சிருக்காங்கன்னு சொல்ற? அது எப்படி பொய்யா இருக்க முடியும்? டேய், வேற ஒருத்தனை விரும்பினவா அவ. இப்ப என் மேல காட்டுற பாசத்தை எப்படிடா சந்தேகப்படாம இருக்க முடியும்? நீ ரொம்ப குழம்பி போயிருக்கிற. தனியா உட்காந்து தெளிவா யோசிச்சு பாரு. உன் பொண்டாட்டி ஒருத்தன் லவ் பண்ணாங்க இல்லையா? ஆமா. அந்த லவ்வோட நோக்கம் என்ன? பெருசா என்னடா இருக்க போகுது? அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருப்பா. கரெக்ட். ஒருத்தனை லவ் பண்ணும்போது அதுல அவங்க சின்சியரா இருந்திருக்காங்க. ஏன்னா அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற நம்பிக்கை இல்ல. ஆனா உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சா அவனை லவ் பண்ணாங்க. என்னடா குழப்பற? ஒன்னும் குழப்பமே கிடையாது. எதிர்காலத்தை நம்ம இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதுக்கு முன்னால ஒரு துரோகத்தை பண்ணி வைப்போமேன்னு யாரும் நினைக்கிறதே கிடையாது. டேய், எல்லாரும் ஒரு பிரியல லவ் தான்டா பண்றோம். என்ன, சில காதல் நிறைவேறுது, சில காதல் நிறைவேறாம போகுது. ஆனா உன்னைய பொறுத்த வரைக்கும் காதல ஜெயிச்சவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, தோத்தவங்க எல்லாரும் துரோகிங்க, அப்படித்தானே? ஏண்டா அப்ப லவ்ல தோத்தவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? என்னடா நியாயம் இது? இருந்தாலும் டேய், நீ கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையா லவ் பண்ணிருக்கியா இல்லையா? பண்ணிருக்கல. அது மாதிரி தானடா உன் பொண்டாட்டியும். ஏண்டா லேடிஸ் மட்டும் தனி சட்டமா? இன்னைக்கு இருக்கிற சிட்டி லைஃப்ல 25 வயசுலயோ 30 வயசுலயோ தான் எல்லாரும் கல்யாணம் நடக்குது. அது வரைக்கும் யாரையுமே நினைக்க கூடாதுன்னா தனியா காட்டுல தான்டா வாழணும். புரியுதா? புரியுது. ஆனாலும் கல்யாணம்னா என்ன? கல்யாணங்கிறது ஒரு கமிட்மெண்ட். புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாவும் விசுவாசமாவும் இருக்கணுங்கிற ஒரு கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்ட் எப்போ உண்டாது? கல்யாணம் தண்ணிக்கு தானே. அதுக்கு முன்னாடி அவன் யாரோ அவ யாரோ, ரெண்டு பேரும் அந்நியமானவங்க. எப்பவோ நடந்த ஒரு விஷயத்துக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அர்த்தம் கண்டுபிடிக்கிறது தப்புடா.